17 வயது சிறுவனை 19 வயது கல்லூரி மாணவி காதலித்தது தொடர்பாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காதலி மற்றும் அவரது தாய் மீது வழக்கு பதிவு செய்ததால் 17 வயது சிறுவன் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரம். வணக்கம். சென்னை ராமாபுரத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 17 வயது மகன் கோடம்பாக்கத்தை சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவியை காதலித்து வந்திருக்கிறார். இந்த விவகாரம் காதலனுடைய தாயாருக்கு தெரியவர பெண்ணின் குடும்பத்துடன் சென்று பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி மாணவி மற்றும் அவருடைய தாய் மீது வழக்கு பதிவு செய்து அதை விசாரிக்குமாறு வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் தான் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் 19 வயது கொண்ட அந்த மாணவி அவருடைய தாய் மீது போக்சோ வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில காதலி மற்றும் அவருடைய காதலன் தாய் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ததால் காதலன் மன உளைச்சல்ல கடந்த மாதம் 9ஆம் தேதி அவருடைய வீட்டுல தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வழக்கு காரணமாக போலீசார் விசாரணை மேற்கொள்ள இளம்பெண்ணுடைய அந்த 19 இளம்பெண்ணுடைய வீட்டிற்கு நேற்று சம்மன் கொடுக்க சென்றிருக்கிறார்கள். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரக்கூடிய இந்த 19 வயது மாணவி எலிமருந்து பேஸ்டை நேற்று இரவு சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். மாணவி தற்போது KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாணவியுடைய தற்கொலை முயற்சி சம்பவம் தொடர்பாக கோடம்பாக்கம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கல்லூரி மாணவன் தற்கொலை செய்து கொண்ட பின் அவர் தாய் தனது புகைப்படங்களை மார்பிங் செய்து மிரட்டுவதாக தான் மாணவியின் குடும்பத்தினர் மீது ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறிதான் கோயம்பேடுடைய காவல் துணையாளராக இருந்த அதிவீர பாண்டியன் மாற்றப்பட்டிருந்தார். அவரோட அலுவலகத்திற்கே சென்று ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த பெண்ணு. இந்த சம்பவத்துலதான் அந்த அப்போதைய கோயம்பு DC மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த இளம் பெண் போலீஸ் சம்மன் கொடுக்க வீட்டுக்கு வரும்போது அந்த சம்மனை கொடுக்க போலீசார் வரும்போது அக்கம் பக்கத்தினர் அவங்க பார்த்துட்டதுனால மிகவும் மன உளைச்சலும் அசிங்கப்பட்ட காரணத்தினால அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எலிபேஸ்ட் மருந்தை சாப்பிட்டு அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கோடம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.